நம்ம இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்லேருந்து எல்சிஎம் பேஸ் பண்ண ஒரு சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே நமக்கு வந்து 3 எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க 3 பேருக்கும் தான் நம்ம வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ நார்மலாக ஒரு நம்பர்ஸ்க்கு என்ன பண்ணுவோம், ஃபேக்டர்ஸாக மாற்றிட்டு காமனாக இருக்கிறத எடுத்துகிட்டு ரிமைனிங் இருக்கிறத எழுதுவோம். அதே தான் இவங்களுக்கும் பண்ண போகிறோம். பண்ணலாமா? ஃபஸ்ட்டு இந்த நம்பர் எடுத்துக்கலாம், இந்த எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் 2x² - 3xy the whole squared. ஸோ இது ரெண்டுலேயுமே உள்ள எக்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸை காமனாக எடுத்தோன்னா 2x - 3y த ஹோல் ஸ்கொயர், இந்த ஹோல் ஸ்கொயர் அப்படியே இருக்குது. ஸோ இப்போ இதை உள்ளே அப்ளை பண்ணோன்னா x² மல்டிப்ளைட் பை 2x - 3y த ஹோல் ஸ்கொயர்டாக இருக்கும். நீங்கள் யோசிக்கலாம், இதுலேருந்து தானே எக்ஸை தானே வெளில எடுத்தோம், அப்போ இந்த ஸ்கொயர் எப்படி வந்துச்சு? ஸோ இந்த ஸ்கொயர் வந்து இந்த கம்ப்ளீட் டேர்முக்கான ஸ்கொயர். ஸோ இதுலேருந்து எக்ஸை வெளில எடுத்தோம்னாலும் அவனுக்கும் இந்த ஸ்கொயர் அப்ளை ஆகும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ அடுத்த டேர்ம் போகலாமா? ஸோ செகண்ட் டேர்ம் என்ன கொடுத்துருக்காங்க? 4x - 6y த ஹோல் கியூப். ஸோ இதில் யாராவது காமனாக இருக்காங்களா? எஸ், இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. ஸோ 2வை காமனாக எடுத்தோன்னா 2x - 3y கிடைக்கும். ஸோ இங்கே யார் இருக்கா? ஹோல் கியூப் இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே எப்படி எக்ஸை காமனாக வெளில எடுத்தப்போ இந்த எக்ஸுக்கும் ஸ்கொயர்டு வருமோ, ஸோ இங்கே அப்படி தான் வரும். ஏன்னா இந்த டேர்ம் மொத்தத்துக்கும் கியூப் இருக்குது, இந்த டேர்முக்குள்ளேருந்து தான் நம்மளை ஒருத்தரை வெளில எடுக்கிறோம். ஓகேவா? ஸோ அப்ளை பண்ணால் 2 கியூப், அதை அப்படியே வச்சுக்கலாம். 2x - 3y த ஹோல் கியூப். ஸோ இப்போ தேர்ட் டேர்ம் எடுக்கலாம். ஸோ தேர்ட் டேர்மில் என்ன இருக்குது? 8x³ - 27y³ இருக்கு. ஓகே. ஸோ இது எப்படி எழுதிக்கலான்னா 8ன்றது என்ன? 2 கியூப். ஸோ 2x த ஹோல் கியூப்னு எழுதிக்கலாம். ஏன்னா இது 2 கியூப் எக்ஸ் கியூப்னு இருக்கும். ஸோ காமனாக கியூப் போட்டுக்கிறாங்க. மைனஸ் 27 எப்படி வரும்? 3 கியூப் அண்ட் இது ஒய் கியூப் இருக்கும். ஸோ 3y த ஹோல் கியூப்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ இது பார்க்க என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? a cube minus b cube ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இதோட ஃபார்முலா என்ன? a minus b into a squared plus ab plus b squared ஃபார்மேட்டில் நம்ம எழுதணும். ஓகேவா? அங்கே ஏக்கு பதிலாக 2xும் பிக்கு பதிலாக 3yயும் இருக்குது. எழுதலாமா? ஸோ எழுதுனா என்ன கிடைக்கும்? a minus b 2x minus 3y into a squared 2x the whole square. So 2 squared 4 x squared plus ab. So இங்கே 2x இங்கே 3y. So 2 into 3 6 x y plus b squared. So 3 squared பண்ணா 9, y squared பண்ணா y squared. ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இப்போது நம்ம கொடுத்துருந்த 3 டேர்ம்ஸையுமே நம்ம எக்ஸ்பிரஷன்ஸையுமே நம்ம என்ன பண்ணிட்டோன்னா முடிஞ்ச அளவு காமனாக இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு வேறு ஏதாவது ஃபார்முலா மாதிரி இருந்தால் அப்படியெல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போது ஃபைனலாக எல்சிஎம் பார்க்க போகிறோம். இப்போது எல்சிஎம்மை பதிலாக முதல்ல யாரெல்லாம் காமனாக இருக்கான்னு பார்க்கலாம். 2x - 3yன்ற டேர்ம் வந்து இது 3லேயுமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி 3லேயுமே இருந்தாங்கன்னா அதில் யார் ஹையஸ்ட் பவரோ எடுக்கணும். ஹச்சிஎஃப்னா யார் ஸ்மாலஸ்ட் பவரோ அவங்கள தான் எடுக்கணும். எல் ஃபார் லார்ஜ், பெருசு. ஸோ அப்போது இங்கே யார் பெருசாக இருக்காங்க? 2x - 3yயோட கியூப் தான் பெருசு பவரில் பார்த்தா. ஓகேவா? ஸோ அவனை முதல்ல எழுதிக்கிறோம். 2x - 3y த ஹோல் கியூப். ஸோ மிச்சம் இருக்க எல்லாரையும் ஒன்றா எழுதிடலாம். அடுத்து யார் மிச்சம் இருக்கா? 2 கியூப். வேறு யார் மிச்சம் இருக்கா? ஸோ ஃபஸ்ட்டில் பார்த்தோன்னா எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் ரிமைனிங் இந்த டேர்ம். ஸோ 4x² + 6xy + 9y². அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து இந்த 3 பேரோட எல்சிஎம். ஸோ இவங்க ஆப்ஷனில் இருக்காங்களா? ஆப்ஷன் ஏ, இங்கே 2 கியூப் x² இருக்குது, 2x இருக்குது. ஸோ இவனில் ஆப்ஷன் டி 2 ஸ்கொயர் இருக்குது, இங்கே 2 கியூப் இருக்கணும். இல்லை,
ஆப்ஷன் பி 2 ஸ்கொயர்டு இருக்குது, இதுவும் இல்லை. ஆப்ஷன் சியும் இல்லை. ஆப்ஷன் பி பார்க்கலாமா? 2 கியூப் எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குது, 2x மைனஸ் 3y பவர் கியூப் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அண்ட் இந்த பக்கம் 4x ஸ்கொயர் ப்ளஸ் 6xy ப்ளஸ் 9y ஸ்கொயர் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி சம்மந்தம் தான் ரொம்ப ஈஸி தான், பட் கொஞ்சம் நிதானமாக பண்ணால் ஓகே. ஸோ எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, LCM L ஃபார் த லார்ஜஸ்ட். ஸோ இந்த மாதிரி பவர்ஸில் காமனாக இருக்குது, ஒரே டேம் காமனாக இருக்குது, பட் பவர் மட்டும் வேரி ஆகுதுன்னா L ஃபார் லார்ஜஸ்ட். ஸோ பெரிய பவரை எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, பாய்.